ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல காமெடி, அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் கூட. அண்ணே, நல்ல ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் வரைக்கும் வாழணும்ண்ணே. அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கண்ணே. இது கேள்வி. சரி, உனக்கு வெத்தலை பாக்கு பொயில் போடுற பழக்கம் உண்டா? இல்லைங்க. கல் சாராயம்? இல்லைங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லைங்க. பொம்பளை வாடையே ஆகாதீங்க. அப்புறம் என்ன மயிறுக்காடா, நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும். ரஜினி ஒரு விஷயம் சொன்னார் கேள். ஒரு பெரிய மலை, 3 தவளைங்க அது ஏறி போகணும். ஆனால் வழியிலே தேள், பாம்பு, விஷப்பூச்சிகள் நிறையா இருக்கும். அந்த வழியிலே அதையெல்லாம் கடந்து தப்பித்து மலை உச்சிக்கு போய் சேரணும். கீழே இருக்கும் மற்ற தோழிகள் வேண்டாம் வேண்டாம் போகாதீங்க, போனீங்கன்னு அவ்வளவுதான், அங்கே மாட்டிக்கிட்டு போகாதீங்கோ அனு கத்துதுங்க. அந்த மலை சுமார் ஒரு 500 அடி உயிரும் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 100 அடி போன பிறகு ஒரு தவளை விழுந்துச்சு காலி. இன்னொரு 200 அடி போன பிறகு இன்னொரு தவளை விழுந்துச்சு, அதையும் காலி. இன்னொன்று மட்டும் போயிட்டே இருக்கு. அந்த மலை உச்சிக்கு போயிடுச்சு. கீழே இருக்கிற தோழிங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக்காகி போயிடுச்சு. எப்படி எப்படி போயிடுச்சு எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு காது கேட்காது, அந்த தவளைக்கு காது கேட்காது. அதனால தான் இவங்க சொன்னதெல்லாம் கத்துனதெல்லாம் கேட்கல. அதனால வாழ்க்கையிலும் உயர வேண்டும் என்றால் காது கேட்காத மாதிரி தன் வழியிலே தன்னுடைய வேலை செய்து கொண்டே போகணும். அப்போதான் ஒரு நாள் உயர்ந்த இடத்துக்கு சென்றடைய முடியும். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் மத்தியிலே நாம் செவிடர்களாக இருந்தால்தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிடும். எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், எது தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் பணம் சம்பாதிக்க முதல் தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா இந்த உலகத்திலே மனுஷால கூடத்திலே வாழ முடியாதுன்னு. உன்னை யாராவது தப்பாக பேசினா கூட இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விட்டுருன்னு. ஏன்னா நாம் ஏதோ ஒன்று நினச்சி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் சின்ன மேட்டர். உன்னை பார்த்து பொறாமைப்படுறான்னு அவன் மேலே நீ கவனம் செலுத்தியன்னு வச்சுக்கோ, நீ எதை நோக்கி போறியோ அது அடிபட்டு போயிடும். எவனோ பேசினா பேசிட்டு போகட்டும், நமக்கு என்ன, நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு நினச்சி போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். அதுவே நம்ம வெற்றி. நன்றி, வணக்கம்.